வணக்கம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி 2025 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோங்க. அதாவது கன்னி ராசி நேயர்கள் அப்படின்னாலே புதனை அதிபதியாக கொண்டவர்கள், நல்ல அறிவாளியானவர்கள், பண்பானவர்கள், அன்பானவர்கள். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 10ஆம் இடம், அதாவது தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடம் இந்த குரு பகவான் வந்திருக்காரு. 10ல் குரு வந்தால் பதவி பறிப்போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்க. உங்களுடைய பதவிக்கு எந்த ஒரு இழுக்கும் வராது. ஆனால் நீங்கள் எந்த கையெழுத்து போட்டாலும் சரி, எந்த ஒரு பெரிய வேலையில் இருந்தாலும் சரி, அடுத்தவர்களை நம்பாதீங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு சீக்ரெட், எந்த ஒரு இதையும் சொல்லாதீர்கள். உங்களுடைய மேலிடத்தில் நீங்கள் கொஞ்சம் தணிஞ்சு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த வியாபாரத்தில் கன்னி ராசி நேயர்கள் இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமா இருந்து அந்த தொழிலை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் எது சொன்னாலும் காதில் வாங்காத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் நல்ல கவனமாக இருக்கணும். கன்னி ராசி பெண்கள்லாம் வெளியில் போகும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. பொருட்களெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. அதே நேரம் பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மனதில் உள்ளதை அப்படியே சொல்லிவிட்டு அவங்க ஒரு திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிக்காதீங்க. உங்களை பின்பக்கம் பேசுகிற அளவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் யாரிடமும் பார்த்து பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய நண்பர்களிடம், நெருங்கிய நண்பர்களிடம் உங்களுடைய ஆறுதலை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல வந்ததுனால தொழிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கன்னிராசி நேயர்கள்லாம் மேலிடத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதே நேரம் எந்த தொழிலுக்கும் நம்ம பணம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பணத்தை கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப யோசித்து கொடுங்க. ஏன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதே நேரம் மேல் அதிகாரிகளிடம் பணிந்து போவது நல்லது. எந்த ஒரு ப்ரொமோஷனாக இருந்தாலும், இடப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அங்கே போய் இந்த ஒரு வருஷம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது. மாணவர்களாக இருந்தால் நல்லா படிக்கணும். உங்களுடைய டீச்சரை கூட நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது. ஏனென்றால் பெரிய பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் பாவம். கன்னிராசி நேயர்கள் எந்த தொழில் செய்தாலும் கவனமாக இருங்கள். நன்றி.